पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशः कर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां बुद्धि शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्दतान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यताम् फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ अथ योगानुशासनम्। நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 2வது பாதம் சாதனா பாதம். சாதனா பாதத்துல யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சதாசிவ பிரம்மேந்திரோட யோக சுதாகரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நேற்று கிளாஸ்ல 27வது சூத்திரம் முடிச்சிருக்கோம். இந்த 27வது சூத்திரம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளை அறியறதுக்கு, அதே மாதிரி லட்சணங்களை வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் அறியறது. ஞானம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் ஏமாறாம இருக்கிறதுக்கு, மற்றவங்களை ஏமாத்தாம இருக்கிறதுக்கு, ரெண்டுத்துக்கும் ஞானம் வேணும். இல்லை அப்படின்னா நம்ம ஜீவன் முக்தன் ஆயிட்டோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடைஞ்சமா அடையலையான்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ இந்த 7 லட்சணங்கள் பாத்தீங்க அப்படின்னா 27வது சூத்திரத்துல சொல்லப்பட்ட 7 லட்சணங்கள். இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு நியமம் சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்திஹி அப்படின்னு ஒரு இருக்கு. நது பிரதிஜா மாத்திரேன. ஒருத்தர் சொல்றார், நான் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன் ஆயிட்டேன் அப்படின்ற. இப்ப என்னோட சிஷியர்களே 2-3 பேர் அப்படி இருக்காங்க. என்னோட சிஷியர்களே நான் 24 முறை நான் சமாதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன ஆள்லாம் இருக்காங்க என் சிஷியர்கள். ஏன்ட்டியே பாத்தீங்கன்னா நான் முக்தி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்ட்டியே பாடம் படிச்சு ஏன்ட்டியே பாத்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்காம அது மாதிரி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஷார்ட்கட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு அடையிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஷார்ட்கட்ல அடையிறத எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடைஞ்சமா இல்லையா அப்படின்னு நமக்கு பாத்தீங்கன்னா தெரியணும். அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா லட்சணங்கள் கண்டிப்பா இருக்கான்னு பார்க்கணும். லட்சணம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஜீவன் முக்த லட்சணம். ஜீவன் முக்தினா எப்படி இருக்கணும்? அதுல 27வது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்லல. ஜிக்ஞாசா நிவர்த்தி. முதல்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்? அவருக்கு பாத்தீங்கன்னா அறிவதில் இச்சை இல்லாம போகும். என்னோட சிஷியர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்னோட குருபாய் ஒருத்தர் ரிஷிகேஷ்ல பாடம் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் முடிச்சோன்னு நான் என்கிட்ட கேட்டாரு, சாமி நான் இங்கிலீஷ் படிக்க போறேன் சாமி, பஞ்சாபிட்ட அப்படின்னு சொன்னேன். எதுக்குங்க இனிமே போய் படிக்க போறீங்க? இல்ல பிரவச்சனம் பண்ணணும்ல சொன்னேன். ஞானத்தை அடையிறதுக்கு வந்தீங்களா இல்ல பிரவச்சனம் பண்றதுக்கு வந்தீங்களா? படிப்பு எதுக்கு? நான் இமிடியேட்டா கேட்டது. படிக்கிறது பாத்தீங்கன்னா மோட்சத்துக்காக படிக்கிறீங்களா இல்ல பிரவச்சனம் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா படிக்கிறீங்களா நீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல சாமி படிச்சு முடிச்சுட்டு பிரவச்சனம் பண்ணணும்ல. டார்கெட்டு தப்பாச்சு. இது படிக்கிறது பாத்தீங்கன்னா மோட்சத்துக்காக தான் படிக்கிற மொழிய நம்ம உத்தாரணம் ஆகணும், இந்த ஜென்மம் இதாகணும்னு படிச்சு கொடுக்கறது பாத்தீங்கன்னா பிரவச்சனம் பண்றது படிச்சு கொடுக்கறதெல்லாம் டார்கெட்லாம் இல்லை. அப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவே விட்டு போச்சு. அதுக்கப்புறம் டேலி படிக்க போறோம் சாமிங்க. நான் கேட்டேன், டேலி படிக்க போறீங்களா? எதுக்குங்க சன்னியாசிக்கு டேலி படிச்சு என்ன ஆக போகுது? எனக்கு புரியவே இல்லையா. மோட்சத்துக்கும் டேலி படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் முன்னாடி சொல்றேன், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. இப்ப என்ன அட்வான்ஸா கம்ப்யூட்டர்ல இருக்குன்னு தெரியல. அது அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறது தானே. அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னு அவர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா
மற்றவங்களால நம்ப முடியாது சாமி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளே மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுமா? மோட்சத்துக்கும் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு புரியவே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு கத்துக்க போறேன் அப்படின்னு வேதாந்தம் படிச்சுக்கிட்டு பிரெஞ்சா எதுக்கு? நான் பிரான்ஸ் போறேன் சாமி, பிரான்ஸ்ல போய் வேதாந்தம் சொல்லி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த எங்கேயோ ஸ்பிட் ஆயிட்டாங்க. என்னன்னு கேட்டா, வேதாந்தம் படிக்கிறது மோட்சத்துக்காக. இதுல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்தோடனே தன்னை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு தனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறதுக்கான இச்சை இருக்குல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல சொல்றது ஏக்க விஜானேன சர்வ விஜானம் பவதி. ஒரே ஒரு விஜானத்தினால மட்டுமே எல்லாமே அறிந்ததாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த ஆத்மாவை அறியறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை நீங்க உண்மையிலேயே அறிஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அறிய வேண்டியது எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். நீங்க வந்து பரோட்ச ஞானம் ஒருத்தருக்கு ஒழுங்கா உண்டாச்சுனாவே, பரோட்ச ஞானம் உண்டாகவே என்ன ஆயிடும், ஸ்தூலத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, மெதுவா உள்ளுக்குள்ளர போவீங்க. நம்ம இங்க புத்தியால புரிஞ்சுக்கும் போதுதான் இந்த ஜிக்ஞாசா நிவர்த்தி உண்டாக மாட்டேங்குது. அப்ப எங்கெல்லாம் நான் அறிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஆசை வந்து எங்க நிக்கலையோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஆத்ம வஸ்துவ அறியலன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்ச நிலையில தெரிஞ்சிடும், அறிஞ்சதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் திருஷ்யம், வெறும் சம்சாரம். எதை கத்துக்கிட்டாலும் எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு சுகத்தை தராது. பன்பட்டர் ஜாமுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். உங்களோட நேம் ஃபேமுக்காகவும் மற்றதுக்காகவும் வேணா யூஸ் ஆகலாம் முடிய வேற எதுக்கும் உதவாது. மோட்சத்துக்கு கொஞ்சம் கூட உதவாது. நானே அறியறது தான் மோட்சம், ஆத்மாவை அறியறது தான். அப்போ நானே வந்து ஒருத்தர் அறிஞ்சதுக்கு பிறகு இப்ப நாம சாஸ்திரத்து ரீதியா அறியறோம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர ரீதியா நான் வந்து பாத்தீங்கன்னா முறையா உட்காந்து எல்லாத்தையும் பாடம் படிச்சேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டேலி, நான் எதுக்கு டேலி படிக்கணும்? ஒரு 4 நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளோட இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் டிசைன் பண்றதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா எதுக்கு அது பண்ணிக்கிட்டு இருக்கிறது போதும், என்ன உண்டு அதை போட்டுட்டு போயிட்டே இருப்போம். முக்கியமா என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டா சுவாத்தியாயம் நடக்கணும் முடிய டிசைனை படிச்சு நான் என்ன டிசைனர் ஆவா போறேன், கம்ப்யூட்டர் டிசைனரா? அது தேவையில்லை இல்லை உங்களுக்கு. அப்போ நமக்கு ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு நல்ல குருநாதர்கிட்ட இருந்து பாடம் படிக்க ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு என்னன்னா தெரிஞ்சுக்கிற ஆவல் இருக்குல்ல, இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவல் எல்லாமே, இச்சை எல்லாமே என்ன ஆயிடும், உங்களை விட்டு நிவர்த்தி ஆயிடும். அப்ப எதை அறியறதுல இச்சை இருக்கும்? இப்ப நம்ம பாடம் படிக்க 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 உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கணும், என்னன்னு கேட்டா அதை ஈஸ்வரனை சாட்சா்காரம் பண்ணணும், இல்லைன்னா ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ணணும். இந்த 2 தான். ஆத்மா தான், ஈஸ்வரன் வந்து ஆத்மாவா தான் இருக்காரு. அதனால வந்து ஆத்மாவை சாட்சா்காரனும் பண்ணணும் தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. அப்ப அதுக்கு பேர் தான் ஜிக்யாசு அப்படின்னு பேர். அவனுக்கு பேர் தான் ஜிக்யாசுன்னு பேர். அப்ப ஜிக்யாசுவா இருக்கிறவன் பரோட்ச ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவனுக்கு என்ன இச்சை இருக்கும்? பரோட்ச ஞானம் அடையிறதுக்காக இப்ப நீங்க எல்லாம் பரோட்ச ஞானத்தை அடையிறதுக்கு தான், சப்த ஞானத்தை அடையிறதுக்காக நீங்க பாடம் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் கிடைக்கும். அப்ப மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏன்ட்ட கேட்டீங்கன்னா பரோட்ச ஞானம் நல்லா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், அனுபூதி வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சாட்சா்காரம் வேணும். இப்ப சொல்லக்கூடிய அந்த நிருத்த சமாதியில உண்டாகக்கூடிய தான்ல நிற்கக்கூடிய அவஸ்தைக்காக தான் நான் ஆசைப்படுவேன். அப்போ ஒருத்தர் சாஸ்திரத்துக்குள்ளார வரவர்கிட்ட ஜிக்யாசுன்னு ஒரு தன்மை இருக்கு, பரோட்ச ஞானத்தை அடையணும் அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கிறது. இப்ப பரோட்ச ஞானத்தை அடைஞ்சவனுக்கு அபரோக்ஷத்தை அறியணும், ஆத்மாவை அபரோக்ஷமா அறியணும்னு ஆசை இருக்கு. இதுக்கப்புறம் 3வது கேட்டகரியில எவன் ஒருத்தன் ஆத்மாவை அறிந்தானோ, என்லைட்மெண்ட் ஆயிட்டானோ, அப்ப அவனுக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா அறியறதற்கு இங்க மிச்சம் ஒன்றும் இல்லாம போயிடும். அப்ப முதல்ல இது ஒரு ஞானிய நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அறியறதுக்கான ஆவல் பூர்ணமா இல்லாம போச்சுன்னா அவர் ஞானி. அவருக்கு அறிஞ்சுக்கிறதுக்கான எந்த விஷயத்திலையும், நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், சாஸ்திர விஷயத்துல ஆத்மாவை அறியறதுக்கு இச்சை இருக்காது, ஆனா உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அறியறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்ப எதையுமே அறிவதற்கு ஆசை இல்லாத நிலைக்கு பேர் தான் ஜிக்ஞாசா நிவர்த்தி. ஒரு பூர்ண ஞானிட்ட இது இருக்கும் முதல் அடையாளம். 2வது அடையாளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசா நிவர்த்திக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்ன வந்து பாத்தீங்கன்னா ஜிகாசா நிவர்த்தி. ஜிகாசா அப்படின்றதுக்கு அர்த்தம் தியாகம் பண்றதுக்கான ஆசை.
ஒருத்தர் ஆத்மாவை அறிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா கிரகணமும் பண்ண முடியாது, நாணம் எடுக்கவும் முடியாது, ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லை. அந்த நாணம் வந்து பாத்தீங்கன்னா தியாகமும் பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா ஆத்மஸ்வரூபமா ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் தியாகம் பண்றதுக்கு அவசியம் இருக்கவே இருக்காது. அவன் பாட்டுக்கு இருப்பான், சொந்த தன் மகிமையில இருப்பான், தன்னோட மகிமையிலேயே. இப்ப உங்களுக்கு ஜிக்யாசுக்கும் ஒரு பரோட்ச ஞானிக்கும் தியாகம் பண்ண வேண்டியது இருக்கானா? இருக்கு. அவர் ஜிக்யாசு என்ன பண்ணணும்? அந்த இந்திரிய பலகீனங்கள் எல்லாத்தையும் விடணும், தியாகம் பண்ணணும். எதெல்லாம் பலகீனமா நம்ம வச்சிருக்கோமோ அந்த பலகீனங்களா எல்லாத்தையும் சம்சார துக்கத்தை கொடுக்கறதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்கோ அதெல்லாத்தையும் மெதுவா 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 தியாகம் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம சொல்றோம்ல, யமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அஹிம்சா, ஹிம்சை பண்ணாம இருக்கணும், ஹிம்சையை தியாகம் பண்ணணும். சத்தியம், அப்ப பொய் பேசுறத தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பொருள்களை எடுக்கிறத வந்து ஸ்தேயம், மற்றவங்களோட பொருளை எடுக்கிறது, திருடாமையில வந்து பாத்தீங்கன்னா திருடக்கூடாது. அப்ப நம்ம தியாகம் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன், என்கிட்ட சுவாமி நீங்க என்ன சுவாமி தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஜீவ புத்தி இருக்கு பாத்தீங்களா, அது ஆதாரமா இருக்கிறது. எனக்கு தியாகம் பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இப்ப மிச்சம் இருக்கு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவ புத்திய தியாகம் பண்ணணும். அப்ப ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவ புத்தியை தியாகம் பண்ணிட்டு ஆத்மால நின்றுட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கும்? தியாகம் பண்றதுக்கும் ஒண்ணு மிச்சம் இல்லை. அப்ப முமுட்சுக்கும் பரோட்ச ஞானிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றதுக்கு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பூர்ண ஆத்மான பிரதிஷ்டையானவனுக்கு, சொஸ்வரூபத்துல நின்னவனுக்கு விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜிகாசா நிவர்த்தின்னு பேர். இதுக்கு அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தியால இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரேப்சா நிவர்த்தின்னு பேரு. மூணாவது பிரேப்சா நிவர்த்தி. எதையாவது பிராப்தி பண்ணணும்ன்றதுக்கான ஆசை. இப்ப உங்களுக்கு என்ன பிராப்தி பண்ணணும்? வித்யாவை பிராப்தி பண்ணணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா பரோட்சத்துல பிரவருத்தியா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஜிக்யாசுக்கு இருக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா, நான் லோகத்துல இருக்கவங்க எல்லாம் விட்டுருங்க, நிறைய இருக்கு அவங்களுக்கு அடையிறதுக்கு. அப்ப ஒரு ஜிக்யாசுக்கு அடைய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வித்யா. அதே நேரத்தில் ஒரு பரோட்ச ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அந்த பரோட்ச ஞானிக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரோக்ஷ அனுபவத்தை அடையணும், அபரோக்ஷ அனுபூதியை அடையணும். அதே நேரத்துல அபரோக்ஷ அனுபூதியை அடைஞ்சவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான்ல நின்றவனுக்கு அடையறதுக்கு மிச்சம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட எதையும் அடையறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி இல்லை சாமின்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அடையறதுக்கான ஒரு இச்சையும் உள்ள உண்டாகலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேப்சா நிவர்த்தின்னு பேர். மூணாவது. நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையாவது பண்ணணும் அப்படின்னு என்ன இருக்கும்? இப்ப நிறைய பேருக்கு ஓங்கார ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வரும். ஓங்காரத்தை பத்தி சொல்லி 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 நல்லா சுவாமி சொல்லியிருக்காரு, ஓங்காரத்துல நல்லா பண்ணணும், நிறைய ஜபம் பண்ணணும், நல்லா சுவாத்தியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடத்தை நல்லா கேட்கணும் அப்படின்னு. ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, சாமி நான் உங்க கிளாஸ் 6 கிளாஸ் கேட்கறேன் சாமி. அடப்பாங்க 6 கிளாஸா? நம்ம அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க 5 கிளாஸ் கேட்கறவங்க இருக்காங்க, 6 கிளாஸ் கேட்கறவங்க இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, 6 கிளாஸ்லாம் கேட்க முடியுமா அப்படின்னா, சாமி எப்படியாவது உங்களோட பாடத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி இப்போ அப்டேட்டுக்கு வந்துடணும் சாமி நான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ ஒருத்தருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா பூர்ண சுவாத்தியாயம் பிரஸ்தானத்திரத்தை நல்லா முடிச்சிடணும் சாமி, யோக சாஸ்திரத்தை எல்லாத்தையும் படிச்சிடணும் சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு என்ன இருக்குன்னா சுவாத்தியாயம் பண்ணணும், நல்ல ஓங்கார அபியாசத்தை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜிக்யாசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவன் அந்த சாஸ்திரத்தை அறிஞ்ச பிறகு அவன் பரோட்ச ஞானி ஆயிடுறான். பரோட்ச ஞானி ஆனவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி இருக்கவங்க ஆளுக்கள் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது சீக்கிரம் இந்த பாடத்தை முடிச்சுட்டு ஓங்காரத்தை என்ன பண்ணணும், அகார உக்கார மகாரத்தை தாண்டி துரியத்துல இங்கேயே எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆத்மா துரிய ஆத்மால அகார உக்கார மகாரத்தை தாண்டி துரியத்துல நிலை பெறணும். இப்ப எனக்கும் என்ன இருக்கு? கர்த்தவியம் இருக்கு, செய்யணும், அடையணும், பண்ணணும் அப்படின்னு. இதே வந்து பாத்தீங்கன்னா நானே நின்றுட்டேன்னு வச்சுங்களேன், அந்த துரியத்துல போய் அகமகம்ன்ற ஸ்புரணத்துல போய் நின்றுட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடும்? அடையறதுக்கு மிச்சம் வேற செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆத்மாவை அடையிறது தான் கடைசி காரியம். ஆத்மாவை அடைஞ்சதுக்கு பிறகு செய்யறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இங்க இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்கீர்ஷா நிவர்த்தின்னு பேர். நாலாவதுக்கு பேர் என்னது? சிக்கீர்ஷா நிவர்த்தி, செய்வதற்கு இச்சை, எதையும் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் வராத போயிடும். இப்பவே
இந்த பாடம் கேட்க கேட்க கேட்கவே என்ன உண்டாகணும், ஒன்றும் பண்ண தோணாது, என்னத்த பண்றது, இருப்போம் அப்படி தோணும். அப்ப முழுமையான ஞானிட்ட எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முழுமையான ஞானிட்ட ஒன்னும் பண்ண தோணவே தோணாது. இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க ரமண பகவானோட இதை படிச்சீங்கன்னா, ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவரோட கேள்வி பதில்கள்லையும் எடுத்து படிங்க. அதே மாதிரி அவரோட ஹிஸ்டரியை படிங்க. எப்படி இருந்தாருன்னு படிச்சு பார்த்தீங்கன்னா, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே இருந்தார். எதையும் பண்றதுக்கு எந்த விருப்பமும் இல்லை. அது மாதிரி இருக்கிற சிகிர்ஷா நிவர்த்தின்னு 4வது. 5வது பாத்தீங்க அப்படின்னா 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளியில காரிய நிவர்த்தின்னு பேரு. 6, 7, 8 5, 6, 7 பாத்தீங்கன்னா சித்த நிவர்த்தி, சித்தத்துல உண்டாகிறது. எதெல்லாம் ஒரு சித்தத்துல உண்டாகும் அப்படின்னா, முதல்ல சோக்க நிவர்த்தி. சோக்க நிவர்த்தி உண்டாகும். நீங்க சோக்க நிவர்த்தி பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போவேனாஞ்சி. இப்ப ஒரு பரோட்ச ஞானம் திடமாகவே பாத்தீங்கன்னா போனா போகுது, புண்ணாக்கு என்ன ஆகுது, ஃப்ரீயா ஆயிடும் உங்களுக்கு. மனசு போக போக பாடம் கேட்க 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 இந்த பரோட்ச ஞானமே உங்களுக்கு என்ன பண்ணும், சோக்க நிவர்த்தியை கொடுத்துரும். அப்ப பரோட்ச ஞானமே ஒரு சோக்கத்தை பாத்தீங்கன்னா நீக்குது அப்படின்னா, அபரோக்ஷத்துல நின்னவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, தூக்கத்துல இருக்கிறவன் எப்படி சுகமா தூங்குனேன்னு சொல்லுவான். அந்த சுகம் ஒருத்தருக்கு என்ன ஆயிடும், ஆத்ம சுகம், சுகம் உத்தமம், மிகப்பெரிய சுகம் பாத்தீங்கன்னா இங்கேயே அவனுக்கு கிடைச்சிடும். அப்ப சுகத்து கிடைச்சதுக்கு பிறகு அங்க பாத்தீங்கன்னா சோக்கம் பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தக தத்திர கோ மோக கஷோக்கன்னு ஈசாவாசியம் சொல்லுது. ஏக்கத்துவத்தை ஆத்மாவை மட்டுமே பார்ப்பவனுக்கு பாத்தீங்கன்னா சோகம் இருக்காது, மோகம் இருக்காது. சாந்தோக்கிய உபனிஷத்துல பூமா வித்யால பாத்தீங்கன்னா சனத்குமார்கிட்ட யமதர்ம இவர் நம்ம நாரதர் பாத்தீங்கன்னா கேட்கிற, சுவாமி எனக்கு ஆத்மாவை பத்தி எனக்கு உபதேசம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் நிறைய படிச்சுட்டேன், 64 கலைகளும் தெரியும், எல்லா சாஸ்திரங்களும் தெரியும், 4 வேதங்களும் தெரியும், புராணங்கள் தெரியும், இதிகாசம் தெரியும், எல்லாம் படிச்சுட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு சோகம் போக மாட்டேங்குது. பெரியவங்க சொல்றாங்க, தரத்தி சோகம் ஆத்ம வித்து, ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடந்து செல்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு ஆத்மாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நாரதர் பாத்தீங்கன்னா சனத்குமார்கிட்ட சொல்றாரு. அப்போ ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடைஞ்ச பிறகு என்ன ஆகும், தரத்தி சோகம் ஆத்மவித், ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடந்து போற, சோகத்துக்காக இடம் இல்லை. அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா 5வது என்ன நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோக்க நிவர்த்தி தான் ஒருத்தரோட அடையாளம். எதை குறிச்சு பாத்தீங்கன்னா சோக்கமே இல்லாம அப்படிதான் இருக்கும். அநேசா ஐசாயி ஒருத்தா சிருஷ்டி ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இதை பத்தி எதுக்கு வருத்தப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை பத்தியும் வருத்தப்பட மாட்டான். அபரிகாரியத்தே நத்தியம் சோச்சித்து மருகசி கீதால பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, பரிகாரமே பண்ண முடியாது. எதுக்கு, இந்த உலகத்துக்கு. ஜென்ம மரணத்துக்கு மட்டும்தான் அங்க கீதால சொல்றார். ஆனா பாத்தீங்கன்னா ஜென்ம மரணம் தானே சம்சாரம். அப்ப இந்த சம்சாரத்துல எதுக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் திருஷ்யம், மாயா. அப்ப மாயான்றதுனால பாத்தீங்கன்னா இதுல ஒரு மண்ணாங்கட்டியும் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோன்னு புலம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை. புலம்பவே புலம்பாதீங்க, ஒண்ணும் இல்லை. எவ்வளவு ஆசுவாசமா இருக்குல்ல, இப்படிதான் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா புலம்பல் மர்மரிங்க எல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா முதல்ல போயிடும், சோக நிவர்த்தி உண்டாயிடும் உங்களுக்கு பர்மனண்டா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட சோக்க நிவர்த்தி இருக்கு அப்படின்னா ஆனந்தமா பிரசன்னமா இருக்காரு அப்படின்னா அதுதான் அடையாளம், ஞானியோட அடையாளம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சோக்க நிவர்த்தி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5வது 6வது பாத்தீங்க அப்படின்னா பய நிவர்த்தி. பயம் என்ன சுவாமி அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுவேன்ல, நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த டெட் பாடி எல்லாம் எரிச்சிட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல ஸ்மசானத்துல இருந்துட்டு. நான் ஒருத்தர் 2 பேரோட இன்டர்வியூ பார்த்தேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ உங்களுக்கு பேய் பயம்லாம் இருக்காதா, டெய்லி பேயோட தான் வாசம் பண்றேன் சுவாமி. அப்ப பேய் பயம் எங்க இருக்க போகுது, டெய்லி ராத்திரி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடியை ஃபயர் பண்ணி எரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பேயோடைய கொடுத்தன்னு நடத்துறவனுக்கு பேயை பத்தி பயம் இருக்குமா, யோசிச்சு பாருங்க. ஒரு யாத்திரை எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு நர்மதா யாத்திரையோ இல்லை ஹிமாலயாஸ் யாத்திரையோ, ரொம்ப ஹார்டான யாத்திரைகள் எங்கேயாவது ட்ரெக்கிங் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்கள் நடமாட்டம் இல்லாம ஒரு ஜங்கிள்குள்ளார டீப் ஃபாரஸ்ட்ல ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் வாட்டி பயம் இருக்கும், அதுக்கு அடுத்தது என்ன, இதென்ன நடக்க போகுது. ஏன்னா நம்ம ஒரு ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஃபெமிலியர் ஆக ஆக நம்ம என்ன பண்ணலாம், பிசாசு கூட கொடுத்தம் நடத்த முடியும். பிசாசோடையும்
கொடுத்தா நடத்த முடியும், ஃபெமிலியர் ஆகணும், வேற எதுவுமே இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நீண்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மரணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவருக்கு என்ன ஆயிடும்? மரண பயம். ஜி என்ன ஆக போகுது ஜி அப்படின்னு. என்ன ஆக போகுது? செத்துப்ப போறோம். எது செத்துப்ப போகுது? இப்ப நமக்கே வந்து ஒரு யாத்திரை பண்ணவங்களுக்கே, நல்ல காரியங்கள் பண்ணவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுபவம் வருது அப்படின்னா, டெய்லி மரணத்தை பாக்குறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மார்ச்சூரியில ஒர்க் பண்றாங்கல்ல, மார்ச்சூரியில ஒர்க் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண பயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கு. டெட் பாடியை பத்தி ஒரு பெரிய இதே இருக்காது. டெய்லி டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி சாப்பிடுற மாதிரி அவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐசியூல இருக்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நிறைய மரணத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மரணத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து பதப்பதைக்கு ஐயோ அப்படின்னு நம்ம அபிமானத்துல இருக்கோம். ஆனா அவங்களுக்கு அது என்னது? ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கே, இது மாதிரி இருக்கவங்களுக்கே பயம் போயிருக்கு அப்படின்னா, அப்ப நான் இந்த தேகமே நான் இல்லை, எனக்கு மரணமே இல்லை, நான் ஆத்ம தத்துவமா இருக்கேன், சைத்தன்யமா இருக்கேன்னு ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு எப்படி பயம் வரும்? ஏன்னா பயத்துக்கான சரீரமே இல்லையே. சரீரம் என்னோடதுன்னு ஒரு சரீரம் இருந்தா தானே அது போயிடுமோன்னு பயம் வரும். பிராணன் அப்படின்னு ஒண்ணு என்னோடது, என்னோட பிராணன் இருந்தா போயிடுமோன்னு பயம் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என் தேகம்னு ஒண்ணு இருந்தாதான் அவயவங்கள் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, சாமி 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 சுகர்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க சாமி, மருந்து சாப்பிடுங்க சாமி. ஏன் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் சாமி, அது சைலண்ட் கில்லர் சாமி. சைலண்ட் கில்லரா? எல்லாத்துக்கும் தான் சைலண்ட் கில்லர். சுகர் மட்டும் இல்லை, எல்லா ரோகமும் சைலண்ட் கில்லர் தான். படுத்தாங்க போனாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ சைலண்ட் கில்லர் தானே. ஒரு ஹார்ட் அட்டாக், ஐயோ ஹார்ட் அட்டாக் சைலண்டா வந்து சைலண்டா கொண்டு போயிடுச்சு. மரணமே சைலண்ட் தான். அப்ப வந்து வெளியில இருக்கிறவங்க பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, கிட்னி போயிடும் சாமி, அப்புறம் கண்ணு போயிடும் சாமி, சுகர் வந்தா கண்ணு போயிடும் சாமி, கிட்னி போயிடும் சாமி. ஏங்க தேகமே போகுதுங்க, நீங்க தான் கிட்னி போகுது ஃபெயிலியரா? எப்படி இருந்தாலும் இந்த தேகத்தை விடதான் போறோம். நம்ம உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர்ல இருக்க ஷீட்டை கிளிக்க நம்மளுடைய வாழ்நாள் ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பேசணும்னே நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நேற்று ஒருத்தட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா மேல ரொம்ப மோகம், என்னோட பக்தர் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. சாமி அம்மா நான் சாப்பிட்டேன், வச்சிடுறது போன. அப்புறம் அங்க இருந்து போன் வரும், என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்பதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு போன் வந்துடும். இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன், போய் சேர்ந்துட்டேன், இதை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 போன் வந்து பாத்தீங்கன்னா அம்மாட்ட இருந்து பையனுக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னேன், என்னடா இவ்வளவு மோகம்? இவ்வளோ ஒன்னும் உங்க அம்மா ஒன்ன விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நீ ஒன்னு அவங்க அம்மா விட்டு பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிட்டே இருந்தவரு. பேய் அரைஞ்ச மாதிரி. ஆமா அதான உண்மை என்ன யோசிச்சு பாருங்க. இதென்ன நடக்க போகுது? கீதால வந்து பாத்தீங்கன்னா அதான சொல்லியிருக்கு, ஒண்ணு நம்ம இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போயிடுவோம், முதல்ல டிக்கெட் வாங்கிடுவோம். இல்லை அப்படின்னா நம்மளை விட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்கிப்பாங்க. இதான் நடக்க போகுது. இதான் யதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, இதான் யதார்த்தம். இப்ப இந்த யதார்த்தத்தை வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பாடி கான்சியஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லை, இந்த இந்திரியங்கள் நான் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவ்வியாக்கிருதத்தையும் தாண்டி அந்நியதாக்கியாத்தையும் தாண்டி சொரூபத்துல போய் நிரோத அவசமாதியில நிர்விகல்ப சமாதியில நிக்கிறாரு அப்படின்னா, சொரூபத்துல நான்ல பிரதிஷ்டை ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரீரத்தை பத்தி பயமே கொஞ்சம் கூட இருக்காது. அப்ப வந்து மரண பயமா இருக்கட்டும், பரிபூர்ணமா நிவர்த்தியா இருக்கிறது, இது வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்டேஜ், பய நிவர்த்தி. அதுக்கப்புறம் 7வது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விகல்ப நிவர்த்தி. விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுல ஏதாவது வந்துகிட்டே இருந்துச்சுனாவே வந்து பாத்தீங்கன்னா அது சில சமயம் சுகமாகவும் துக்கமாகவும். நல்ல கோயில்ல போய் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நடுவுல ஒருத்தன் வந்து நடுவில் போயிட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா நீ, நான் சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல சிந்தனை போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் குறுக்க வந்துகிட்டு இருந்தாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேஷனா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுன்னு இருந்தா விகல்பம் வரதான் செய்யுது. ஒரு தாட்டு வரும், இன்னொரு தாட்டு வரும், ஒரு பிடிச்ச தாட்டு வரும், பிடிக்காத தாட்டு வரும், இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். மனசு இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசுதான் சம்சாரம். மனமேவ மனுஷியான பந்த மோக்ஷயோகோ காரணம். மனசுதான் எல்லா சுகதுக்கத்துக்கும் காரணமா இருக்கிறது.
ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாத்தி மூலமா இந்த மனசே நான் இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு தான் தானா ஒருத்தர் நிக்கிறார் அப்படின்னா யோக சித்த விருத்தி நிரோதா ததா திரஷ்டிக்கு சுரூப்பே அவஸ்தானம். அப்ப தான்ல வந்து பாத்தீங்கன்னா சுரூபத்துல வந்து அவஸ்தானம் ஆயிட்டார். யோகத்துல இருக்கக்கூடிய சித்த விருத்திகள் எல்லாம் நிரோதம் பண்ணி அந்த சித்தத்தை என்ன பண்ணியாச்சு, பேக்கிங் பண்ணி நான் இல்லைன்னு தூக்கி போட்டாச்சு கடல்ல. அப்ப மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், ஒரு சைத்தன்யம். அப்ப அந்த இடத்துல விகல்பம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லா விகல்பங்களும் இந்த மனசோட விற்த்திகள் தான். மனசே இல்ல, ப்ரொஜெக்டர் யாரு, நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், ப்ரொஜெக்டர் யாரு, இந்த மனசுதான் ப்ரொஜெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் காட்டுது. அப்ப ப்ரொஜெக்டரே எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி ஃபில்ம் ஓடும், ஃபில்மே ஓடாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த விகல்பமும் இல்லாமல், எந்த நாமரூப கல்பனைகளும், விகல்பம்னா கல்பனைகள், எந்த கல்பனையும் இல்லாம சுரூபம் மட்டுமா இருக்கிறான். அப்ப அதுக்குதான் 7வது நிவர்த்தின்னு பேரு. என்னது, விகல்ப நிவர்த்தி. சகல விகல்ப நிவர்த்தி, சகல விகல நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். விகல்ப நிவர்த்தி, சகல விகல்ப நிவர்த்தி, இது 7வது. இந்த 7ம் நம்ம இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில அடையாளங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னொருத்தரை மெஷர் பண்ணலாம். கொஞ்ச நாள் இருந்து பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல தெரியாது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ஏறினாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சீதா தேவி மாதிரி ஆக்டிங் கொடுப்பா நம்ம நம்பிடுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் 1 மாசம் 2 மாசம் எல்லாம் இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட லட்சணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லுறான்னு கேட்டீங்கன்னா அவர் ஞானியா இல்லையான்னு இந்த லட்சணங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்லுவோம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் 28வது சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். இதை அடையணும்னா என்ன பண்ணி சுவாமி பண்ணணும், விற்த்திக்கார யோக சுதாகரத்துல வந்து பாத்தீங்கன்னா விற்பி எழுதுறார். ரொம்ப முக்கியமான விற்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஷ்யத்துல இந்த விற்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. என்னன்னு பாருங்க, பூர்வஸ்மின் பாதே 28வது சூத்திரத்துக்கு மேல அவதாரிக்கா எழுதுறார் விற்பி. பூர்வஸ்மின் பாதே, பூர்வஸ்மின் பாதம் என்ன அர்த்தம், முந்தின பாதத்துல. முந்தின பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாஹித சித்தஸ்ய, முதல் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு வந்து முதல்ல சமாதி பாதம் தானே பார்த்தோம் முதல்ல. அப்ப சமாதி பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா எவனுடைய சித்தம் ஏகாகிர சித்தத்துல இருக்கும். சமாஹித சித்தம்னு என்ன அர்த்தம், ஏகாகிர சித்தத்தை உடையவனுக்கு, முதல் பாதத்துல ஏகாகிர சித்தத்தை உடையவனுக்கு அந்தரங்க சாதனை, அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனமாக, அந்தரங்க சாதனம்னா சமாதிக்கு அந்தரங்க சாதனம் எது சுவாமி அப்படின்னா அபியாச வைராகிய அபிதாய. என்ன சூத்திரம் பார்த்திருக்கோம், அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதா சொல்லிருக்கோமா. அப்ப அந்த சூத்திரத்துல சொன்னது வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதத்துல வந்து அபியாச வைராகியம்னு சொன்னது எதுவோ அது வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கு சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம். அது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணி வச்சுங்க. இந்த பாதத்தை வந்து இந்த இதை வந்து யோக சூத்திர பாஷ்யத்துல இல்ல, சுதாகரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. சில கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிமான்கள்ட்ட இருந்து வரக்கூடிய சில கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷனை கொடுக்கும். அப்ப முதல் பாதத்துல சொல்லப்பட்ட அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதகன்ற அந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு கேட்டா ஏகாகிர சித்தத்தை உடையவனுக்கு. அப்ப அதிகாரிக்கு பேர் என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரிக்கு வந்து அபியாச வைராகியத்தினாலேயே நிர்விகல்ப சமாதி உண்டாகிவிடும். சரி, அடுத்தது அபிதாயன சொல்லிவிட்டு, அபியாச வைராகியத்தை சொல்லிவிட்டு, இரண்டாவது ஆதவ் அஸ்மின்னு பாதே. அஸ்மின்னு பாதேனா இந்த பாதத்தோட ஆதவுனா ஆதியில, இந்த 2வது பாதத்தோட ஆதியில. முதல் சூத்திரமே என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா, முதல் சூத்திரம் 2வது அத்தியாயத்துல 2வது பாதத்துல தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. ஞாபகம் இருக்கா, தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 இதை வந்து கிரியா யோகம் அப்படின்னு சொல்லி இந்த பாதத்தோட முதல் சூத்திரத்துல சொல்லியிருக்கு. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வியுத்தித சித்தஸ்ய. வியுத்தித சித்தம் அப்படின்னு என்ன அர்த்தம், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேக்கப்ல இருக்கு.
நல்ல வேக்கப்ல. இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்ல தானே இருக்கோம், விவகாரத்துல இருக்கோமா? ஏகாகிரம் இருக்கா? ஏகாகிரம் இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 50-50ல இருக்கோம். எல்லாத்துக்கும் சத்துவ குணம் எப்படி இருக்கு? 50-50. அதே வந்து ஏகாகிரகம் எத்தனை ஆரம்பிக்குது நம்ம சொல்லியிருக்கோம். ஏகாகிரம் ஆரம்பிக்கிறது எத்தனைல ஆரம்பிக்குது? 70% சத்துவ குணத்துல தான் ஏகாகிரம் ஆரம்பிக்குது. சவிதர்க்கம், சமாதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிரம் இருக்கிறது வந்து 70% சத்துவ குணத்துல அவன் உத்தம அதிகாரி ஆயிடுறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 50%ல யாருக்கு சத்துவ குணம் இருக்கோ அவங்க, நம்ம எல்லாம் 50% சத்துவ குணம். மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்லுவேன் கமலஹாசன். அது மாதிரி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேவனாவும் இருப்போம், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா அரக்கனாவும் இருப்போம். ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. சுரனாவும் இருப்போம், அசுரனாவும் இருப்போம். ரெண்டு 50% சத்துவ குணம். அப்படிப்பட்டவங்களுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா வித்தித சித்தஸ்ய அப்படின்னு பேரு. வித்திதம் அப்படின்னா விவகாரத்துல இருந்துட்டு இருக்கிற சித்தம். அப்படிப்பட்ட சித்தத்தை உடையவங்களுக்கு கிரியாயோகோ அபிஹிதக, அதிகாரியை பிரிக்கிறார். அதுக்காக தான் இது முக்கியம்னு சொல்றேன். அப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. தபஸ்னா என்னது பார்த்திருக்கோம், இந்திரிய நிகிரகம். அதுக்கப்புறம் சுவாத்தியாயம்னா என்ன அர்த்தம்? மோட்ச கிரந்தத்தை அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறது, யோக சாஸ்திரத்தை இதெல்லாம் படிக்கிறது. அப்புறம் கூடவே என்ன பண்ணிருக்கோம்? ஓங்கார சாதனம், ஓங்காரத்தை அபியாசம் பண்றது, இதுதான் சுவாத்தியாயம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானத்துக்கு என்ன பார்த்திருக்கோம்? ஈஸ்வரன் இடத்துல எல்லா கர்ம பலன்களையும் ஃபர்ஸ்ட் தியாகம் பண்ணணும், பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்றது. எல்லா கர்ம பலன்களையும் பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டு, ரெண்டாவது ஸ்டெப் போக கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணணும்? கர்மத்தையே என்ன பண்ணிடணும்? ஈஸ்வரன் இடத்துல நான் பண்ணல பகவான் தான் பண்றார், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன்றதையும் தூக்கி பகவான் மேல போட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் சர்வ சரணாகதின்னு பேர். உள்ள இருந்து ஈஸ்வரன் ஆட்டி வைக்கிறார், நான் பண்றேன் நான் பண்ணலஜி அப்படின்னு சொல்லிடுறது. ஃபர்ஸ்ட் பலத்தியாகம், அதுக்கப்புறம் கர்மத்தையே தியாகம் ரெண்டாவது. இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம்னு பேர். ஆயிடுச்சா? இதை பண்றது. அப்போ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் யாருக்கு? இது கிரியாயோகம். இது யாருக்கு? மத்தியம அதிகாரி. நமக்கு மத்தியம அதிகாரினா யாரு? நமக்கு. அதனால்தான் உங்களை ஓங்காரம் பண்ணுங்கன்றது. நான் நிறைய டெய்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதத்துக்கெல்லாம் போடுறது. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. சரி, என்னைக்காவது தோணட்டும் அப்படின்னு தான் ஏகாதசி விரதத்தை ஆரம்பிங்க அப்படின்னு. நிறைய விரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எவ்வளோ முடியுமோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் 60 வயசுக்கு மேலேயே என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக உணவை வந்து சுருக்குங்க. இந்த உணவை சுருக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில் கூட வந்து சொல்லியிருக்கேன்ல, அதோகதிக்கு போயிடக்கூடாது. மலமூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆகணும். அப்போ மலமூத்திரம் கம்மி ஆகணும்னா என்ன பண்ணணும்? 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, மெதுவாக 2 வேளை கம்மி பண்ணுங்க. ஒரு 60லேருந்து 70 வரைக்கும் என்ன பண்ணுங்க, 2 வேளை சாப்பிட்டுட்டே வாங்க. ஒரு 65 தாண்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. 70 வயசு டச் பண்ணும் போதே ஒரு வேலைக்கு வந்துடுங்க. அந்த ஒரு வேளை ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப, அதாவது வயிற்றுல போட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டோரேஜ் ஆகக்கூடாது. அது மாதிரி ஃபுட்டாக, லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுதுன்னு கேட்டீங்கன்னா தபஸ்க்குள்ளார வந்துடும் உங்களுக்கு. தபஸு கூடவே ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SMS பகவானுக்கு தட்டிக்கிட்டே இருங்க. ஈஸ்வரனை எல்லாம் உனக்கு அர்ப்பணம், நான் பண்றதெல்லாம் உனக்கு அர்ப்பணம். அதுக்கப்புறம் நான் பண்ணல நீ தான் பண்ற உள்ள இருந்து அப்படின்னு இந்த பாவிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு, இந்த வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே, இந்த யோக சாஸ்திரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது கிரியா யோகம். இது மத்தியம் அதிகாரி. இதுக்கப்புறம் அதம அதிகாரிக்கு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆச்சாரிய சொல்றாரு அதுனானா இப்பொழுது தத்தோபி வித்தித சித்தசிய. இந்த 50%ல இருக்கமே நம்மளை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்ல இருக்குன்னு வச்சுங்களேன். விவகாரத்துல இருக்கு. விவகாரம் அர்த்தம் சஞ்சலமா இருக்கு. அப்ப என்ன பெர்சன்டேஜ் அப்படின்னா 40%ல யாருக்கு இருக்கும்? யாருக்கு 40% சத்துவ குணம் இருக்கு சுவாமி. ஆனா மீதி 60% வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணமும் தமோ குணமும் இருக்கு சுவாமி அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்கதான் மந்த அதிகாரி. 40% மந்த அதிகாரி. அதுக்கப்புறம் 50% சத்துவ குணம் இருந்தா மத்தியம் அதிகாரி. 70% வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் இருந்தா உத்தம அதிகாரி. உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் பாதத்துல, சமாதி பாதத்துல என்ன பண்ணிருக்கோம்? அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதக உபாயம் சொல்லப்பட்டிருக்கு.
அப்புறம் மத்தியம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியா யோகம் உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. 40% இருக்கிற சத்துவகுணம் இருக்கிற அந்த அதம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ தத்துவப்பி வித்தித சித்தசிய, தத்துவப்பின்னு என்ன அர்த்தம், மத்தியம அதிகாரியை காட்டிலும் அதிகமா விவகாரத்துல இருக்கிற, விவகாரம்னா என்ன அர்த்தம், சித்தம் சஞ்சலிச்சுக்கிட்டு, அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பிரஜாத சாதனானி அஷ்டாங்காணி அபிதாத்தும் ஆக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அஷ்டாங்க யோகம் எதுக்கு சாதனம், யாராவது கேட்பாங்க, அஷ்டாங்க யோகத்து மூலமா என்ன பண்ண போறீங்க, சம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாதம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது பார்த்துருக்கோம். சம்பிரஜாதம் எங்க, எத்தனை, ஒன்னா ரெண்டா, சவிகல்ப சமாதி தான் வந்து பாத்தீங்கன்னா இது சம்பிரஜா சமாதி. அது எங்க சம்பவிக்கும், ஏகாகிர சித்தத்தில். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரி என்ன பண்ணுவான், உத்தம அதிகாரி ஏகாகிர சித்தத்துல இருக்கிறவன், அவன் என்ன பண்ணுவான், டக 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 டகன்னு ஓங்கார அபியாசத்தை பண்ணி சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம்னு ஏறி அபியாசத்தை வச்சுக்கிட்டு கூட நான் சொல்ற வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான், இது நிர்விகல்ப சமாதிக்கு போயிடுவான். இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம், இன்னும் நமக்கு வந்து மத்திய அதிகாரியா இருக்கும், அதனால கிரியா யோகத்தை அப்ளை பண்ணி ஏகாகிர சித்தத்துக்கு வந்து மெதுவா 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 நம்மளும் ஏகாகிர சித்தத்துல அடுத்தடுத்த சமாதிகள் அடைஞ்சு நிர்விகல்பம் வரைக்கும் போயிடுறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதமதிகாரி பண்ணக்கூடிய அந்த அஷ்டாங்க யோக சாதனை இருக்கு. இந்த யோக சாதனையெல்லாம் இதோட பர்பஸ் என்னது ரொம்ப தெளிவா சொல்றார். அஷ்டாங்க யோகத்தோட பர்பஸ் ஏகாகிர சித்தத்தை அடையிறதுக்கு வரைக்கும். இந்த 40% சத்துவ குணத்துல இருக்கிறவன் மெதுவா மெதுவா ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் இதெல்லாம் பண்ண 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 இவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏகாகிர சித்தமானது கிடைச்சிடும். ஆயிடுச்சா? இந்த ஏகாகிர சித்தத்துக்கு பேர் தான் வேதாந்தத்துல வந்து சமம் தமம் உப்பரை திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொல்றோம். சமாதானம்னு ஏகாகிர சித்தம்னு பேர். ஆயிடுச்சா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை பண்ண பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் சாமி அப்படின்னா ஏகாகிர சித்தத்தை நம்ம அடையலாம். அதை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்காணி அபிதாத்தும். அப்ப இப்போ முதல் பாதத்துல அபியாச வைராகியம் உத்தம அதிகாரிக்கு சொல்லியாச்சு. இந்த 2வது பாதத்துல கிரியா யோகத்தை முன்னாடி சொல்லி முடிச்சாச்சு மத்தியம அதிகாரிக்கு. இப்ப அதம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோகத்தை சொல்வதற்காக ஆரம்பிக்கிறார். அஷ்டாங்க யோகம் என்னது, 28வது சூத்திரம் ஆரம்பிக்குது. யாருக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம சொல்றோம். ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப எல்லாரும் வேதாந்திகள் எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுங்களா, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும். ஏன் அவன் பாவம், அவனால இப்ப நமக்கே தெரியும்ல, இங்க சொல்லப்பட்ட லட்சணங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு அடாப்ட் பண்ண முடியுதுன்னு நமக்கே தெரியும்ல. எவ்வளவு இந்திரிய நிகிரகம் இருக்கு, எவ்வளவு மனோ நிகிரகம் இருக்கு, எவ்வளவு ஆசபாசங்கள் எவ்வளவு இல்லாம போயிருக்கு. 100% ஆசாபாசங்கள் இல்லாதவனுக்கு தான் உத்தம அதிகாரியா வேதாந்தத்துல சொல்லுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேதாந்திகள் எல்லாம், நிறைய பேர் புரிஞ்சுங்க. புரிஞ்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுது, நல்லா புரியுது. நல்லா ஒரு 3 மாசம் கோர்ஸ் கேட்டாவே புரியுது, நான் பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனால லாபம் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன, இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து நம்ம புரியணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரிய பிரிக்க மாண்டூக்கியத்து காரிக்கால வந்து பார்த்திருக்கு, ஆசிரமா ஸ்திரிவித ஜ்ஞேய. ஆசிரமங்கள் அப்படின்னா அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான அதிகாரிகளை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீன மத்தியமோத்தம திருஷ்டயா அப்படின்னு. ஹீன திருஷ்டி அப்படின்னா அகம அதிகாரி, இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் எப்படி பார்க்கிறான்றத பொறுத்து. அதே நேரத்துல மத்தியம திருஷ்டி, இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறான், சொப்பனம் மாதிரி பார்க்கறானா இல்ல சத்தியமா பார்க்கறானா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு திருஷ்டி இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தம திருஷ்டி, இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கறான் அப்படின்னு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான அதிகாரிகளை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லுது. அப்ப வந்து என்ன பண்ணணும், நம்ம அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு அதிகாரியா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கு அதிகாரியா, இல்ல வந்து அஷ்டாங்க யோகத்துக்கு அதிகாரியா, இதை நம்ம பார்க்கணும். இப்ப இருக்கிறவங்க அதை பார்க்காம என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கூட்டி வச்சு புரிஞ்சுங்க அப்படின்றது. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் சம்பவமே இல்லை. அதனாலதான் இங்க அதிகாரியை வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா பிரிக்கிறோம். ஆயிடுச்சா? எத்தனை ஸ்லோகம்? 16. 3 16.
3:16 எழுதிக்கிட்டே நல்லா இருக்கும். 3:16 வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இதை பத்தி பிரிக்குதாமா எப்படி இருக்கு. ஆசிரம ஸ்திரிவிதா ஹீன மத்தியமோத்கிருஷ்ட திருஷ்டயா. ஆசிரமம்ன்றதுக்கு அர்த்தம் அதிகாரிகள் 3 பேர் இருக்காங்க. மந்த அதிகாரி, மத்தியம் அதிகாரி, உத்தம அதிகாரின்னு. உபாசனா உபதிஷ்டேயம், உபாசனோபதிஷ்டேயம் ததர்த்தம் அனுகம்பையா. இந்த வேதம் என்ன பண்ணுதான், அனுகிரகம் பண்ணுதான். ரொம்ப கீழே இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்கட்டாலாம் மீன் தானே, அதே மாதிரி கல்கட்டால அவரும் மீன் சாப்பிட்டு போறாரு. மீனை வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க சின்ன வயசுல யாராவது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல 4-5 குழந்தைங்க இருக்குன்னா அம்மாவா என்ன பண்ணுவாங்களாம், பெரிய பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனை அப்படியே எடுத்து தட்டுல வச்சு கொடுத்துருவாங்க, சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. முள்ளெல்லாம் எடுத்துலாம் பண்ண மாட்டாங்க, அவனே எடுத்துப்பான் பையன். அப்ப சின்ன பையனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னதா இருக்கிற லைட்டை களைச்சு விட்டு கையில கொடுத்துருவாங்க, நீ எடுத்துக்க பையனுமே அப்படின்னு. இந்த சின்ன குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்து பார்த்து அந்த மீனை வந்து தடவி தடவி பார்த்து முள்ளெல்லாம் எதுவுமே இல்லாம எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளஷை மட்டும் எடுத்து வாயில ஊட்டி விடுவாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேதம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கருணையோட அம்மா மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு நீயே பார்த்துக்கப்போ, வைராக்கியத்தை பண்ணு, அபியாசத்தை பண்ணு, போ தொலை ஓடிப்போ அப்படின்னு. அதுக்கு அடுத்து மத்தியம் அதிகாரி வந்தானே, ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், முள்ளெடு, என் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து முள்ளை எடுத்து சாப்பிடணும், கிரியா யோகத்தை அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, நல்லா எடுத்து 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 அஷ்டாங்க யோகத்தை பண்ணுப்பா அப்படின்னு சின்ன குழந்தைக்கு கொடுக்குறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரமே அனுகம்பையா, ரொம்ப அனுகிரகத்தோட ரொம்ப கருணையோட வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுதான். அப்ப எல்லாத்துக்கும் எல்லா மெத்தடும் பண்ணி ஜெயிக்க முடியாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம அனுஷ்டானம் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் அடையணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 28வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார். யோகாங்கனுஷ்டானாத் யோகாங்கனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே அசுத்தி க்ஷயே ஞான தீப்திஹி ஞான தீப்திஹி ஆவிவேக்யாதேஹி ஆவிவேக்யாதேஹி அஷ்டாங்க யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே ஞான தீப்திர் ஆவிவேக்யாதேஹி. யோக அங்கத்தோட அஷ்டாங்க யோகம் இருக்கிற யோக அங்கங்கள்னா 8 அங்கங்கள். அந்த யோகத்தோட அங்கமா இருக்கக்கூடிய 8 அங்கங்களையும் அனுஷ்டானம் பண்றது மூலமா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் முக்கியமா நடக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பண்ணணும். உன்னை பண்ணும் போது என்ன பண்ணுவோம், வீடு கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு போய் வீடு கட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல போய் இருக்கிறது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஜேசிபி வச்சு நல்லா எல்லாத்தையும் முள்ளு செடி அது இதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிளைன் கிரவுண்ட் ஆக்குவாங்க. அதானே, அப்படிதானே பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோட பண்றது என்னன்னு கேட்டா யோகா அங்க அனுஷ்டானம். இதுல இருந்து ஆரம்பிங்க. எப்பவுமே மந்த அதிகாரி, அதம் அதிகாரி, மந்த அதிகாரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரி. முதல் ஸ்டெப், 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகா அங்க அனுஷ்டானங்களை பண்றோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுத்தி க்ஷய். அசுத்தி நிறைய இருக்கும், தேகத்துல இருக்கும், மனசுல இருக்கும், இந்திரியங்கள்ல இருக்கும், புத்தியில இருக்கும், எல்லாத்தையும் அசுத்தின்னு பேரு. இதுல இருக்கக்கூடிய அசுத்திகளை எல்லாத்தையும் நீக்கிறது. இந்திரியங்களுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களுக்கு அலைச்சல், அதுதான் வந்து அசுத்தின்னு பேரு. எனக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எதையாவது திங்கிற வஸ்து பார்த்தாரு அப்படின்னா அவரோட உட்கார முடியாது, பாடி ஷேக் ஆகும். பாடி வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூனை வளர்த்தோம். சன்னியாசி பூனை வளர்க்கக்கூடாது, நாங்களாம் நிறைய பூனை வளர்த்து இப்ப வைராக்கியம் வந்துருச்சு, பக்கத்துலேயே போக மாட்டோம். பூனை வளர்க்கும் போது அதுக்கு வந்து ஒரு பிளாக் பேந்தர்னு, பிளாக் டைகர் அவன் பேரு, டைகர் இருக்கான். ஒரு சின்ன நாய்க்குட்டி, இது பூனைக்குட்டி வளர்த்தோம். அந்த நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பூனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், நான்லாம் வளர்த்த காரணம் பூனை வளர்த்ததுனால எங்கெல்லாம் போய் நின்று தெரியுங்களா, இந்த ட்ரை ஃபிஷ் விற்பாங்கல்ல, கருவாடுன்னு சொல்லுவாங்க, அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா வாரம் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன். என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க அங்க இருக்கவங்கள, எதுக்கு சாமி வந்து பாத்தீங்கன்னா இங்க நிக்கிறாரு அப்படின்னு. பூனை வளர்த்தமே, பூனை வளர்த்ததுனால அங்க போய் நிக்க வேண்டியிருக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டு, அதையோ அதுக்கு ஒழுங்கா பண்ணலன்னா வீட்டையே நார் அடிச்சிடும். அதை தனியா ஒரு இடத்துல மூலையில வச்சிருப்போம். 6 மணிக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷன் டைம் வந்து 6 மணி.
இந்த கிளாஸ் முடிச்சோன்னே, கீதா கிளாஸ் ஈவினிங் முடிஞ்சோன்னு நான் அதை போய் டப்பாவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே உடம்பு ஷேக் ஆகுச்சு அந்த பூனைக்கு. 5:30 மணியில இருந்து இங்க அங்க அல்லாடிட்டு இருப்பான் அந்த பூனை. 4 பூனை 5 பூனை இருந்துச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த டப்பாவை ஓபன் பண்ணோன்னே பாடி வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் மோடுக்கு வந்துடும். லிட்ரலா நான் சொல்றேன், பிடிச்சோன்னு வச்சுங்களேன், வைப்ரேட் ஆகுங்க அப்படியே. அந்த அந்த ட்ரை ஃபிஷ்ஷை போட்டோன்னு அப்படியே. இது பூனைக்கு சொல்லலை, நான் அதே மாதிரி ஒரு சிஷ்யரும் என்கிட்ட இருந்தார். அவருக்கு வந்து ஸ்வீட் எங்கேயாவது நாங்க யாராவது வந்தாங்க பாக்குறதுக்கு, பக்தர்கள் வந்தாங்க, ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவர் ஸ்வீட்டை பார்த்தா எப்படி வந்து பூனைக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரை ஃபிஷ்ஷுக்கான டைம் வந்தா ஷேக் ஆகுமோ, அவருக்கு ஸ்வீட்டை காட்டினாவே போதுங்க, மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேட் மோடுக்கு ஆயிடுவாரு. அதை எப்ப சாப்பிட்டு முடிக்கிறாரோ அப்பதான். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பூனைக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யருக்கோ சொன்னதில்லை, நம்ம எல்லாத்துக்கும் தான். நம்ம எல்லாத்துக்கும் இந்த இந்திரியம் என்ன பண்ணுது தெரியுங்களா? எனக்கு காலங்காத்தால வந்து பாத்தீங்க அப்படின்னா காஃபி போடணும், காஃபி இல்லை அப்படின்னா காஃபி 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 காஃபின்னு வந்து பாத்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிடும் இந்த இந்திரியம். அப்ப அசுத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துல இருக்கிற லாலச்சி, இந்திரியத்துல இருக்கிற அலைச்சல், விஷய சுகத்துக்காக இந்த இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா அல்லாடும் கிடந்து சஞ்சலப்படுமே, அந்த சஞ்சலம் தான் இந்திரியத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலம் தான் அசுத்தி. அப்புறம் மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல தாட் வந்து கண்ட்ரோல் இல்லாம தாட்ஸ் போகுது பாத்தீங்களா, சங்கல்ப விகல்பம், ஆலோசனை, எதையாவது ஃப்ளட் மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கு, எதையாவது போயிட்டே இருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியல. இதுதான் மனசோட சலனம் தான் வந்து பாத்தீங்கன்னா மனசோட அசுத்தி. அதுக்கப்புறம் மூணாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியோட எது சங்கல்பம் இருக்கே, அங்க போகணும், இங்க போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஏகப்பட்ட சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருக்குமா, நாள் ஃபுல்லா நிறைய சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த சங்கல்பம் தான் புத்தியோட அசுத்தி. அதுக்கப்புறம் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாசனைகளை ரொப்பி வச்சிருக்கோம், நிறைய அனுபவங்களை வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளை ரொப்பி வச்சிருக்கோம், சுகதுக்க அனுபவங்கள். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அதோட அசுத்தி. அப்ப இந்த யோகாங்க அனுஷ்டானத்தை பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேசிக்கா ஒரு பாத்திரத்தை வச்சு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்திட்டு பால் காய்ச்சற மாதிரி, இது வந்து முதல்ல யோகாங்க அனுஷ்டானம் பாத்திரத்தை சுத்தப்படுத்துறது. எது பாத்திரம்? நம்ம தான். இந்திரியம் பாத்திரம், மனசு பாத்திரம், புத்தி பாத்திரம். அப்ப இந்த புத்தியில வந்து ஞானத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி ஞானத்துக்கான பாத்திரமா நம்ம ஆகிறது தான் அசுத்தி க்ஷயம். அசுத்திய வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்றது, அழுக்க போக்குறது. அதனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா அழுக்க போக்குனீங்கன்னா ஞான தீப்தி. கண்ணாடியில இருக்கிற அழுக்க தொடக்க 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 என்னாகும், முகம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த இந்திரியம் மனசு புத்தியில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாத்தையும் நம்ம நீக்கிறோம் அப்படின்னா அஷ்டாங்க யோகத்தினால, அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் நல்லா உச்சத்துக்கு வரும். 40% ஆரம்பிச்ச சத்துவகுணம் மெதுவா 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 உங்களுக்கு 70% சத்துவ குணத்தை அடையும் போது என்ன ஆயிடுது, சவிதர்க்க சமாதி ஸ்டார்ட் ஆயிடும். சவிதர்க்க சமாதின்றது ஒரு ஞானம். ஒவ்வொரு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா 70ல இருந்து மேல போக 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 என்ன ஆகும், உங்களுடைய ஞான தீப்தி, ஞான பிரகாசம் என்ன ஆகும், அதிகமாயிட்டே போகும். சவிதர்க்கம் நிர்வித்தர்க்கம், இருக்கிற மாதிரி பாக்குறது சவிதர்க்கம், அதுக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தத்துவத்தை பாக்குறது நிர்வித்தர்க்கம், அதையே உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா சவிச்சாரம் நிர்விச்சாரம். அதுக்கப்புறம் மனசை பார்த்தீங்க அப்படின்னா சானந்தம், இந்திரியங்களையும் மனசையும் பார்த்தீங்கன்னா சானந்தம். அதுக்கப்புறம் அஸ்மிதா வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரத்தையே பார்க்கறது அஸ்மிதா. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி 98% என்னது அந்நியதாக்கியாதி பரம் பிரசங்கியா. அது வரைக்கும் அந்நியதாக்கியாதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞான பிரகாசம் 70%ல இருந்து உங்களை மெதுவா 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 கொண்டு போய் 98% இருக்கிற வரைக்கும் அந்நியதாக்கியாதி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க யோகாங்க அனுஷ்டானம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷித்துக்கு வந்து விருத்திக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சின்ன விருத்தி தான். வக்ஷியமான யோக அங்க அனுஷ்டானாத். வக்ஷியமான அப்படின்னா இனி சொல்லப்பட போகின்ற யோக அங்க அனுஷ்டானம், யோகாங்க அனுஷ்டானத்தினால அசுத்தேகே, அசுத்தியானது. அசுத்தினா என்ன சுவாமி அப்படின்னா கிளேஷ ரூபாயாக, இதுல சம்ஸ்கிருதத்துல
தப்பா இருக்கு பாத்துங்க. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஷ ரூபாயான் இருக்கு, கிளேஷ இக்கு லே போடணும், கிளே சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளேஷ ரூபாயாக தமிழ்ல சரியா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அசுத்தின்றதுக்கு அர்த்தம் என்னது? கிளேஷம். எத்தனை கிளேஷம்? பஞ்ச கிளேஷம். பஞ்ச கிளேஷம் என்னது? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ. இவ்வளவுதான சுவாமி அப்படின்னு ஆச்சரியர் இன்னும் நல்லா சொல்லப்பட. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எங்க சுவாமி வரும்? காம, குரோத, லோபம், மோகம், மதம், மாத்சரியம்லாம் நம்ம சொல்றோம்ல, அகக்ஷத்திருக்கள்னு சொல்றோமே, இதெல்லாம் எங்க போறது? நிறைய அசுத்தம் இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சொல்ல போற. கிளேஷ ரூபாயாக, இந்த கிளேஷ ரூபமா இருக்கக்கூடியவைகளுடைய அதான் அசுத்தி. அந்த அசுத்தமானது கிரமேண க்ஷயே ஜாயமானே. யாராவது சொல்லுவாங்க சுவாமி, எனக்கு போன் பண்றவங்களாம் சொல்றாங்க, புலம்பல் ஒரே நம்ம ஆட்கள்லாம் ஒரே ஒரே நடந்துடணும். என்ன அவசரம் இல்லை உங்களுக்கெல்லாம்? எல்லாத்துக்கும் அவசரம் சுவாமி. ஒண்ணுமே ஆகலை சுவாமி. இப்பதானே பண்ண ஆரம்பிச்சிருங்க, இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே எல்லாம் நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும் இது? அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தான் காரியம் நடக்கும். 2 minutes நூடுல்ஸ்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் இடத்த நான் புரிஞ்சுக்கணும். அப்ப அதனால வந்து ஆச்சரிய சொல்றாரு கிரமேண க்ஷயே, மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா க்ஷீணமாயிட்டே போகும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஜாயமானே க்ஷயே ஜாயமானே, அது மாதிரி ஒவ்வொன்னா கொஞ்சமா நாசமாகிற நிலையில ஞானஸ்ய தீப்திகி, எந்த அளவு அழுக்கு போக இந்த பிரகாசம் என்னாகும்? வந்துகிட்டே இருக்கும். நம்ம காலையில பாக்குறோம்ல, என்ன ஆகுது? இருட்டு போக சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போறான். ரெண்டு ஒண்ணு தானே. சூரியன் உதயமாக இருட்டு போயிட்டே இருக்கு. அதே மாதிரி சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இந்த தமோ குணமும் ரஜோ குணமும் என்னாகும்? கம்மியாயிட்டே போகும். அப்ப என்ன ஆகும்? அந்த சத்துவ குணத்தினால என்ன ஆகும்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் விசாலமாயிட்டே போகும், விஸ்தாரமாயிட்டே போகும் அந்த ஞானம். அப்ப அந்த ஞானம் விஸ்தாரமாக ஆக ஞான தீப்திகின்னு பேர் அது. அப்ப அந்த ஞான தீப்தி உண்டாக ஞான தீப்திர் விருத்திர், அந்த விருத்தினா வளர்ச்சி. அது ஞான தீப்திர் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா விருத்தியாயி ஆவிவேக கியாத்தேஹே பவதி இத்தியர்த்தம். எது வரைக்கும் சுவாமி அந்த ஞான தீப்தி உண்டாகும்? அப்ப நான் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே என்ன ஆகும்? 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 98% சத்துவகுணம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது இம்ப்ரூவ் ஆகிட்டே போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் அந்த விவேக கியாதி அந்நியதா கியாதி வரைக்கும் அந்த ஞான தீப்தி ஞான பிரகாசம் அதிகமாயிட்டே போகும். அது மட்டும் இல்லாம ஆச்சரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நிலையில யோக அங்க அனுஷ்டானம், அந்த யோக அங்க அனுஷ்டானம் எதுக்குன்னா சுத்தி துவாரா பிரஜா சுத்தி துவாரா பிரஜா சாதனம் இது பாவக. ஆச்சரியர் நல்லா எழுதிட்டார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சாதனம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பியூரிஃபிகேஷன் பண்றது மூலமா, ரஜோகுணம் தமோ குணங்களை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்றது மூலமா, சத்துவ குணத்தை கொடுத்து மெதுவா உங்களை எது வரைக்கும் கொண்டு போகும்? மோட்ச பரியந்தம் பிரஜா சாதனமிதி. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பிரஜா உண்டாகிறதுக்கு, அறிவு உண்டாகிறதுக்கு, தன்னை பத்தின ஞானம் உண்டாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க யோகம் என்ன ஆயிடுது? பரம்பரையா சாதனம் பவதி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாதனமாக அது ஆகின்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா யார் எழுதுறா? சதாசிவபெருமேந்திரர். குப்பனோ சுப்பனோ இல்ல, யாரோ வந்து பாத்தீங்கன்னா எழுதுறது இல்ல, புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 29வது சூத்திரத்துக்கு போறார். 29வது சூத்திரத்துல சொல்றார், ஒரு விருத்தி இருக்கு, சின்னதா விருத்தி சூத்திரத்துக்கு மேல. காணி புனஸ்தானி யோக அங்காணி இது அபேக்ஷாயாம் ஆக. யாராவது கேட்கிறாங்க, சாமி அந்த யோக அங்கங்கள்னு சொன்னீங்களே சுவாமி, அது எத்தனை சுவாமி? யோக அங்கங்கள் எத்தனை அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டார்கள் என்றால் அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரம் 29வது சூத்திரம் யோகத்தோட அங்கங்களை சொல்கின்றது. எத்தனை அப்படின்னு என்னது? 29வது சூத்திரம் யம நியமாசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணா தியான சமாதயோ அஷ்டாவங்காணி
யம நியமாசன பிராணாயாம பிரத்யாஹார தாரண தியான சமாதயோ அஷ்டாவங்காணி ஆயிடுச்சு. யமன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்ல போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தேசம், நாம மாத்திர சங்கீர்த்தனம் உத்தேசம், வெறும் நாம மட்டும் சொல்றதுதான் இந்த சூத்திரம். இங்க எக்ஸ்பிளனேஷன் இல்லை, அடுத்த சூத்திரத்தை தான் எக்ஸ்பிளனேஷன் பண்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேரு மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யமம் முதல் அங்கம், அஷ்டாங்க யோகத்துல முதல் அங்கம் யமம், இரண்டாவது அங்கம் நியமம். யமம்னா என்னது? காப்பது விரதம். யமம்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, டோன்ஸ். அதுக்கப்புறம் நியமம்ன்றதுக்கு அர்த்தம் செய்ய வேண்டியது, டூஸ். அதுக்கப்புறம் ஆசனம், ஒரு ஆசனத்தை உட்காருது. ஆசனம்னா நிறைய சொல்லப்படுது, அதெல்லாம் இல்லை. நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து ஜபிக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஆசனத்தை கரெக்ட் பண்றது, சித்தப்படுத்துறது ஆசனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம். பிராணாயாமம்ன்றதுக்கு அர்த்தம் பிராணனை வந்து பாத்தீங்கன்னா வசப்படுத்துதல். அதோட ரிதம் இருக்கு பாத்தீங்களா, பிராணனோட ரிதம் தறிக்கிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா மனசு அடங்காது. அப்ப மனசு அடங்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த பிராணனை வசப்படுத்துறது, மெதுவா மெதுவா அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு பேரு பிராணாயாமம். ஆயாமம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? எக்ஸசைஸ்னு பேரு ஆயாமம். பிராணாயாமம்னா என்ன அர்த்தம்? பிராணனோட எக்ஸசைஸ், அதான் பிராணாயாமம். 3வது அங்கம். 4வது அங்கம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம். இந்த பிராணாயாமம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களுக்கும் ஃபியூயல், பிராணன். அப்ப அந்த பிராணாயாமத்து மூலமா அந்த ஃபியூயலை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, அதை கண்ட்ரோல் பண்ண என்ன ஆகும்? அந்த இந்திரியங்களுக்கு போகக்கூடிய ஃபியூயல் வந்து, பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். அப்ப மெதுவா இந்திரியங்கள் உங்க வசப்படும். அந்த இந்திரியங்கள் வசப்படுறதுக்கு வேதாந்தத்துல தமம்னு பேரு, இந்திரிய நிகிரகம், பாகியேந்திரிய நிகிரகன்னு நம்ம வேதாந்தத்துல சொல்றோம். அதே வந்து பாத்தீங்கன்னா தமத்துக்கு தான் இங்க யோகத்துல என்ன பேர்? அதுக்கு பேர் பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். பிரத்யாகாரம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? அப்புறம் இந்த இந்திரியங்கள் எல்லாம் வெளியில போகுதா, அந்த வெளியில போற இந்திரியங்கள் திரும்ப ரிட்டர்ன் ஆகி தன்னோட பிளேஸ்லயே வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பிரத்யாகாரம்னு பேர். பிரத்யாகாரம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாரணா. இந்த பிரத்யாகாரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஹ்ய சாதனங்கள்னு பேர். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். இந்த 5த்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஹ்ய சாதனம், பகிரங்க சாதனம் அப்படின்னு பேர். சில இடத்துல பாஹ்யம் போடும், சில இடத்துல பகிரங்கம்னு போடும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி. இந்த தாரண தியான சமாதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம் அப்படின்னு பேர். அப்ப இந்த அந்தரங்க சாதனம், இப்ப போன ஸ்லோகத்திலே ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தாரு பாருங்க. போன ஸ்லோகத்துல அவதாரிக்கான சொல்லியிருந்தாருல, முதல் பாதத்துல அந்த ஏகாகிர சித்தத்தை உடையவனுக்கு அந்தரங்க சாதனமா சொல்லப்பட்டதுன்னு. அப்ப அந்தரங்க சாதனம் தாரண தியான சமாதி. அபியாச வைராகியாபியாம் தன்னிரோத. அபியாசம் என்னது? தாரண அபியாசம், தியான அபியாசம், அதுக்கப்புறம் சமாதி அபியாசம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தம அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே முந்தின ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிறதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிருந்தான் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல அவன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதிக்கு ஆயிடுவான், தகுதி உடையவனா இருப்பான். அப்ப இது அந்தரங்கம்னு பேர். திரையம் அந்தரங்கம்னு சூத்திரமே வரப்போகுது. இந்த 3த்துக்கு பேர் அந்தரங்கம்னு பேர். அந்தரங்கம் தெரியணும்னா என்ன பண்ணணும்? தாரணை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பண்ணணும். பிரத்யாகாரம் சித்திச்சிருக்கணும். பிரத்யாகாரம் சித்திக்கணும் அப்படின்னா பிராணாயாமம் சித்திச்சிருக்கணும். பிராணாயாமம் சித்திச்சிருக்கணும் அப்படின்னா ஆசனம் சித்திச்சிருக்கணும். ஆசனம் ஒருத்தருக்கு சித்திக்கணும் அப்படின்னா யமனியமம் வந்து கண்ட்ரோல்ல இருந்தா தான் ஆசனம் சித்திக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் காரண காரிய பாவத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருந்துகிட்டே இருக்கும். அப்ப தாரணைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியானம். தாரணன்னு என்ன சுவாமி அப்படின்னா தேசபந்த சித்தசிய தாரணம்னு வந்து சொல்ல போகுது, சூத்திரம் சொல்ல போகுது. 3வது பாதத்துல ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரே பிளேஸ்ல இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிளேஸ்ல பின் பாயிண்ட்ல வைக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தாரணான்னு பேர். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போர்டு, சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், பெரிய போர்டுல வந்து ஒரே ஒரு டாட் வச்சுக்கிறது. அந்த ஒரு டாட்டை வச்சுக்கிட்டு எதிர்க்க நம்மளோட விஷனுக்கு முன்னாடி ஒரு 10 அடியில வச்சுக்கிட்டு அந்த டாட்டையே பார்த்து அபியாசம் பண்ணுறது. அதுக்கப்புறம் மெதுவா அது சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு பிள்ளையாரை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது. முதல்ல பிள்ளையார் தான் ஆரம்பிப்போம்.
பிள்ளையார் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வெறும் கண்களை மட்டும் பார்க்கறது, பிள்ளையாரோட கண்ணையும் என்னோட கண்ணையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் மெதுவா நெத்தியை பார்க்கறது, பிள்ளையாரோட துதிக்கையை பார்க்கறது, மெதுவா ஒவ்வொன்றா பார்த்து 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 ஃபுல் ஃபார்மும் கண்ணுக்குள்ளார கொண்டு வர. அப்ப தாரணையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிதாகாச தாரணை வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி தரப்பேன். சிதாகாச தாரணைனா ரொம்ப ஸ்பெஷலானது ஒண்ணு இருக்கு. சிதாகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயாகாசத்துல பண்ற தாரணை வரைக்கும் தாரணை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தியானம், அந்த ஹிருதய கமலத்துல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானிக்கிறதுன்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா தியானம். தைலதார மாதிரி அந்த ஈஸ்வரனோட சிந்தனையிலே நிக்கிறதுக்கு பேர் தியானம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி, அதோட ஒன்று கலத்தல் எதுவோ. இப்ப தியானம் பண்றவன், தியானம் பண்ற ஆப்ஜெக்ட், தியானம், இந்த மூணும் இல்லாமல் போய் வெறும் ஏக்க வஸ்துவா தியானிக்கிற வஸ்துவாவே ஆயிடுறது, திரிபுட்டி ரகிதமா போறது. மூன்றும் இல்லாதது. தியானிப்பவன், தியானம் செய்கின்ற வஸ்து, அதுக்கப்புறம் தியானம், இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றவனாவே ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தியானிக்கிற வஸ்துவாவே ஆயிடுச்சுன்னா தியேயைக்க பதம். தியேயைக்க பதம்னா தேயமாவே ஆயிடுறது, வஸ்துவாவே ஆயிட்டீங்க அப்படின்னா நான் தியானம் பண்றவன் தியானம் பண்ற வஸ்துவோட ஒன்னாயிடுறது. ஈஸ்வரனை தியானம் பண்ணி ஈஸ்வரனோட ஒன்றிணையிறது. அப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர். அது சகுணம் சொல்லலாம், நிர்குணம் சொல்லலாம். ரெண்டு சமாதிகள் சொல்லப்படுது, சவிகல்பம் நிர்விகல்பம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா இருக்கக்கூடிய 8 அங்கங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்ட அங்கங்கள் அப்படின்னு பேர். முதல் 5 பகிரங்கம், அடுத்த லாஸ்ட் 3 தாரண தியான சமாதி அந்தரங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் இதுக்கு விருத்தி எழுதவில்லை, இதுக்கு விருத்தி இல்லை. அடுத்த சூத்திரத்துக்கு விருத்தி பண்றார். 30வது சூத்திரம். இந்த 30வது சூத்திரம் டைம் ஆயிடுச்சு, அதனால 30வது சூத்திரம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஜி 3 நாள் லீவு, 3 நாள் லீவ் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30வது சூத்திரத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம். இந்த சைவ சித்தாந்தத்துல ஒரு நல்ல பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அதுதான் இங்கே எல்லாத்தையும் இருந்தது, இப்ப எடுத்துட்டாங்க எல்லாம் பொதுவா. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த ஸ்டெப் எப்பயுமே வச்சுங்க. இதுதான் ராயலான பாதை தான். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிலூர் மடம்னு ஒரு மடம் நமக்கு தெரியும்ல, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் வேதாந்தத்துக்கு வந்து கோவிலூர் மடம் காரைக்குடியில இருக்கிறது. சோமசுந்தர சுவாமிகள் அப்படின்னு லாஸ்டா இருந்தவர். அவர்கிட்ட பாடம் படிச்சவர் சொருப்பானந்தார் பேர். எனக்கு ஆச்சாரியர் இருந்தார். நான் அவர்கிட்ட கொஞ்சம் கிரந்தம் படித்தேன். என்கிட்ட இருந்து அவர் கொஞ்சம் படித்தார், அவர்கிட்ட இருந்து நான் படித்தேன். அவர் சொல்லுவார், சோமசுந்தர சுவாமிகளை பற்றி பேசுவார், அந்த சம்பிரதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸோட டைம் வந்து டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷம். இந்த ஒருத்தர் ஒரு சாதகன் உள்ள போகும்போது ரா மெட்டீரியலாக தானே போவாங்க. ஒரு ஃபேமிலியில் லைஃப்ல இருந்து போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ரா மெட்டீரியலாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா, முதல் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சரியின்னு சொல்லுவாங்க. சரியின்னா எடுபடி வேலையா பண்றது, பரிச்சரியம் அப்படின்னு பேர். பரிச்சரியம்னா எடுத்து கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது, எல்லாத்துக்கும் தொண்டூழியம் பண்றதுன்னு பேர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஷாலையில வேலை பார்க்கறது, அப்புறம் ஆசிரமத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்றது, சரீரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோலாம் முடியுமோ அந்த சேவையை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப அதிகமான வேலை இருக்கும், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையா இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சரியின்னு பேர். இந்த சரியை முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியை அப்படின்னு 2வது இருக்கிறது. 3 வருஷம் ஆயிடுச்சு, ஓரளவு சுத்தி ஆயிடும். இந்த வேலையை பண்ண ஈஸ்வர சேவையா பண்ண சுத்தி ஆயிடும். அவரை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து பூஜை பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிரியை சொல்லி கொடுப்பாங்க. வா அப்படின்னு கோயில் பக்கத்துல கோயிலுக்குள்ளார விட்டுருவாங்க. அங்க சாதுக்கள் தான் பூஜை பண்ணுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சுவாமியை சின்ன வெளியில இருக்க பிரகாரத்துல இருக்க சுவாமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின் பூஜையை சொல்லி கொடுத்து 3 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிக்கு அப்புறம் கிரியை வந்துடும், பூஜா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பூஜையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இருக்காங்க அப்படின்னா 2-3 வருஷம் அப்படி இருக்கவே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மந்திர ஜபத்தை பிராணாயாமத்தை எல்லாம் கொடுத்து யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சரியை கிரியை கொடுத்துட்டு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பக்தியும் யோகமும் பிரிக்க முடியாது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்தி வர 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 ஒரு பூஜா அனுஷ்டானம் வர வர மெதுவா வந்து பாத்தீங்கன்னா யோகத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்ப யோகத்திலேயே நல்லா உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்றது, ஜப தேவங்கள் பண்றதுக்கான சாமர்த்தியம் ஒருத்தருக்கு வந்துடும். வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பாப்பார், ஓஹோ இவன் பக்குவமா இருக்கான், யோகத்தையும் நல்லா பண்றான், ஜபம் பண்றான், நல்லா பிராணாயாமம் நல்லா இருக்கு, உட்கார்ந்தானா வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவனால உட்கார முடியுது அப்படின்னு தெரிஞ்சோன வா வேதாந்தம் படிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா 16 கிரந்தங்களையும் முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குருநாதர் இருந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனப்பாடம் பண்றது சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், இவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார். டெய்லி மனப்பாடம் பண்றதையே வேலையா வச்சுக்கிறது. அப்ப 16 கிரந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்டஸ்தம் பண்ணதுக்கு பிறகு சுவாமியோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஞான அபியாசம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதான் பர்ஃபெக்டானது. அப்ப இந்த மெத்தட்ல நம்ம போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாம். அப்ப அதனாலதான் சொல்றேன், அஷ்டாங்க யோகம் யாராவது வேணாம் அப்படின்னா அஷ்டாங்க யோகம் பியூரிபிகேஷன், பரிக்கர்மான்னு பேரு. அப்ப அந்த பரிக்கர்மாவை பண்ணாம நீங்க பண்றீங்க அப்படின்னா பால் என்னதான் நல்ல பாலா இருந்தாலும் பாத்திரம் சரியில்லைன்னா என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, பாத்திரத்தை சுத்தப்படுத்துறதுக்காக தான் இந்த யோகாங்க அனுஷ்டானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சு? ஞானத்தை கேட்டல், ஞானம் தான் அதுக்குள்ளாரே வந்து ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நிஷ்டை கூடல் அப்படின்னு. அங்கேயும் வந்து வச்சிருக்கு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதுக்கப்புறம் நிஷ்டை கூடுதல் அப்படின்னு ஞானத்தையும் நாளா பிரிச்சு வச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா உல்லங்கனம் பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படின்னா பிராப்தி பண்ண முடியாது. மூக்கு அடிபட்டு போயிடும், தலை அடிபட்டு போயிடும். அதனால ஸ்டெப்பா கிரமமா போறது. எவ்வளவு முடியுமோ யோகா அங்க அனுஷ்டானங்களை அதெல்லாத்தையும் இப்போ ஓங்கார அபியாசம் பண்ண போறோம். அப்ப ஓங்கார அபியாசத்திலேயே உங்களுக்கு கூடவே என்ன வந்துடும், ஆசனம் உட்கார்ந்து பண்றீங்கல்ல, டெய்லி ஒரு 10 ஒவ்வொரு இதுக்கும் 10 பிராணாயாமத்தை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பிராணாயாமம் வந்துடும். அப்புறம் டெய்லி இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஃபார்மாலிட்டியா கூட வந்து போய் பேசுறத இது பண்ணாதீங்க. சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன் ஜி சொல்லாதீங்க, இல்ல ஜி இன்னும் சாப்பிடல, போய் தான் சாப்பிடணும். ஃபார்மாலிட்டியா நீங்க சின்ன சின்ன பொய்கள்லாம் சொல்றோம்ல, இதெல்லாத்தையும் எடிட் பண்ணுங்க. தேவையில்லாத அந்த சின்ன சின்னதா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலைல பார்த்தேன், ஒரு கூட்டம் எறும்பு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. இருந்துட்டு போட்டுமே, என் வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு மட்டுமா இருக்கு, சரி இருந்துட்டு போட்டுமே விட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த எறும்புலாம் எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எறும்பா இருக்கு, ஐயோ டிஸ்டர்பா இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு யாத்திரை மைக்ரேட் ஆகிட்டு இருக்குமா இருக்கும், வேற ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும். நமக்கு தெரியாம என்ன பண்ணுவோம், நம்ம வீடு அதோட வீடு, அதுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, ஏதோ நடுவுல வந்திருக்கு அது போயிடும் அப்படின்னு நம்ம ஒதுங்கிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு போயிடும். இல்லைன்னா வேற எங்கேயாவது டைவெர்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது சுகரை போட்டு இது பண்ணி விட்டுங்க. தேவையில்லாத என்னது ஹிம்சையை பண்ணாதீங்க, தேவையில்லாம போய் பேசாதீங்க ஃபார்மாலிட்டியா, தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வஸ்துவை எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க, எடுக்காதீங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையா நியமத்தை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மெதுவா யோகாங்க அனுஷ்டாங்களை பண்ண மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பியூரிஃபை ஆகிட்டே இருக்கும். அப்ப ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சித்திக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஸ்டெப்பா பண்ணும். பரிக்கர்மா முக்கியம். ஹரி ஓம்.